ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி கொரோனா வைரஸ் தொற்று நோய் காரணமாக உலக நாடுகள் பெரும்பாலான நாடுகள் லாக்டவுன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் லாக்டவுன் பண்ணிவிட்டு ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த ஊரடங்கு உத்தரவு போட்ட இந்த நேரத்தில் பப்ளிக்ஸ் யாரும் வெளியில் வரதுக்கான அனுமதி சுத்தமாக கிடையாது. அதே போல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊரடங்கு உத்தரவு போடப்பட்ட இந்த சூழ்நிலையும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளான உணவுப் பொருட்கள், மருத்துவம், இந்த மாதிரி குறிப்பிட்ட அத்தியாவசியமான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா வழியவும் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசிய தேவைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, நாம் ஆஸ் ஏ பப்ளிக்காக நாம் வெயிட் பண்ணலாம். பட் இது சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க, இது சம்மந்தமான தொழில்களை செய்கிறவங்க அவங்களும் வீட்டிலே இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும் வெளியில் போகிறதுக்காக வரத்துக்காக பாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸும் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ எதில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற வெப்சைட் பார்த்திங்கன்னா ePass KKI.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யார் அப்ளை பண்ணமோ அவங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி, நான் என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இருக்கிற சப்மிட் பட்டனை ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் போட்டிருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும், OTP கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக. அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை OTP கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி, என்ன கேட்டகரியே நீங்கள் இருக்கீங்க. தட் மீன்ஸ் மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, இல்லை டெலிவரி பண்ணுற இடத்துல இருக்கீங்களா, ஹோல்சேலில் இருக்கீங்களா, இல்லை டாக்டர், நர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபார்மசி அந்த மாதிரி எதாவது இருக்கீங்களான்ற லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் செக்ஷன்ஸ் இருக்கீங்களோ, என்ன கேட்டகரி இருக்குன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுலையுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக நீங்கள், அதாவது வண்டியை மூவ் பண்ணதுக்காக இந்த பாஸ் கேட்குறீங்களா, இல்லை நீங்கள் போகிறதுக்காக இந்த பாஸ் கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு தேவைன்றதுனால நான் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அண்டு என்ன டைப் பர்பஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் போகணுன்னா நான் இதில் ஃபுட் ஐட்டம் சம்மந்தமாவா, இல்லை ஜென்ரல் ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுட்ருக்கேனா, இல்லை டேக் அவே ஹோம் டெலிவரி இன் ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி என்ன சுச்சுவேஷன்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். இதில் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் அதர்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இதுக்காக நான் அதர்ஸ்ன்னு போட்டு கொடுக்குறேன். அதர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா லிஸ்ட் அவுட் இல்லாத அதர்ஸ்ன்னு போட வச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் என்னோடய டீட்டெயில்ஸ் தான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் இதில் ஃபில் பண்ணியிருக்கேன். என்னோடய பேர், என்னோடய மொபைல் நம்பர் அதில் இருக்குது. ஏன்னா நீங்கள் OTP வச்சு லாகின் பண்ணதுனால நீங்கள் எடிட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. டாக்குமெண்ட் டைப் நான் ஜஸ்ட் இன்னும் ஆதார் கொடுக்குறேன். அண்டு என்னுடைய ஆதார் நம்பரை இதில் டைப் பண்ணுறேன். கொடுத்ததுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்டு 2 எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் போக போகிறீங்க. ஃப்ரம் ஏரியா, எந்த ஏரியாவிலேருந்து போக போகிறீங்க. டு ஏரியா, எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போக போகிறீங்க. ஃப்ரம் எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியாவுக்கு போக போகிறீங்க. அதே போல் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு இந்த பாஸ் தேவைப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் பாஸ் டேட்ஸில் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. நான் இன்றைக்கி டேட்டை செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரம்மில் 2 நீங்கள் அடுத்தது. அதே போல் 2 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14th வரைக்கும் தான் நம்மளுக்கு லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் 14th வரைக்கும் தான் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ePass நெசசிட்டி இல்லை அப்படின்றதுனால அதுக்குள்ளே இருக்கிற டேட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெஹிக்கிள் டைப்.
நான் டூ வீலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் டூ வீலர் போட்டிருக்கேன். என்னோடய வண்டி நம்பரை நான் ஃபில் பண்ணிட்டேன். அண்டு ஆஃபீஸ் நேம், ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வரோம் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அட்ரஸை மென்ஷன் பண்ணணும். நம்ம ஃபுல் அட்ரஸ் இப்போ மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் மேலே செலக்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய ஆதார் கார்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிழக்கு பார்த்தீங்களா, ஃபைனலாக சப்மிட் பட்டனை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ், யுவர் ரெக்வெஸ்ட் இஸ் அண்டர் ப்ராசஸ். உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்ரூவ் ஆன உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு வேளை உங்களுக்கு அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கையில் எடுத்து தான் உங்களோட ட்ராவலிங்கில் இங்கே பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் இங்கே போட்டிருக்காங்க. அந்த கன்சர்ன் அஃபிஷியல் இதை வந்து நம்மளுக்கு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு யார் எங்கே கேட்டாலும் இந்த செக் போஸ்ட்டில் எங்கேயாவது கேட்டாங்கன்னா நீங்கள் காமிச்சிட்டு வழக்கம் போல் நீங்கள் ட்ராவலை நீங்கள் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.